புரட்சித் தலைவருடைய வருகை போதும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் விரும்பினார். புரட்சித் தலைவர் மறுப்பேதும் கூறாமல் தன்னுடைய திரைப்பட தொழிலில் இருந்த அனைத்து பணிகளையும் நிறுத்திவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களை வெற்றி பெற வைத்தார். அந்த காலகட்டத்தில் தான் புரட்சித் தலைவர் மீது துப்பாக்கிச்சூடு பிரயோகம் நடைபெற்றது. துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற சில நாட்கள் கழித்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார், அண்ணல் காந்தியடிகள் சுடப்பட்டார், இறந்துவிட்டார். அப்ரஹாம் லிங்கன் சுடப்பட்டார், அவரும் இறந்துவிட்டார். ஆனால் அருமை தம்பி புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களும் சுடப்பட்டார். நல்ல வேளையாக அவர் பிழைத்து கொண்டார். இது மட்டும் நடந்திராவிட்டால்